வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டினர் இந்தியாவில் முதலீடு செய்ய இதுதான் உகந்த தருணம். பிரதமர் நரேந்திர மோடி. கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாதுகாப்பு புதுமை படைப்பு மையம் நாசிக்கில் அமைக்கப்படும். பாதுகாப்பு இணையமைச்சர் பாம்ரே. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை அமைச்சர்கள் நிலையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். கடந்த 4 ஆண்டுகளில் உலக வங்கியின் வர்த்தகம் புரிதலில் எளிமை தரவரிசையில் 65வது இடத்திற்கு முன்னேறிய இந்தியா அடுத்த ஆண்டு முதல் 50 நாடுகளின் வரிசைக்குள் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக உழைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். வலிமையான குஜராத் உலக முதலீட்டாளர் உச்சி மாநாட்டை காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைத்து பேசினார். வெளிநாட்டினர் இந்தியாவில் முதலீடு செய்ய இதுதான் உகந்த தருணம் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாடு தனது திறனை அடைவதற்கு தடையாக உள்ள இடையூறுகளை அகற்றுவதில் தமது அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். தற்போது நடைமுறையில் உள்ள சீர்திருத்தங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை அகற்றுதல் நடவடிக்கைகள் தொடரும் என்று பிரதமர் தெரிவித்தார். ஆட்சியை குறைத்து ஆளுகையை அதிகரிப்பதில் தமது அரசு முக்கிய கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, முன் எப்போதும் இல்லாத வகையில் தற்போது இந்தியா வர்த்தகத்திற்கு தயாராகி உள்ளது என்றார். நாட்டில் தற்போதைய சவால் செங்குத்தாக மட்டுமின்றி கிடைநிலையிலும் முன்னேற வேண்டும் என்பதுதான் என பிரதமர் கூறினார். In India, as in most emerging economies, our challenge is to grow horizontally as well as vertically. Horizontally, we have to spread the benefits of development to regions and communities that have lagged behind. Vertically, we have to meet and enhance expectations in terms of quality of life, quality of services, and quality of infrastructure. We are well aware that our achievements here in India will directly impact 1/6 of humanity. பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் 30,000க்கும் மேற்பட்ட சர்வதேச தேசிய பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பெரிய நிறுவனங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர்களும் இந்த 3 நாள் மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் சவரன் சொத்து நிதியங்கள், ஓய்வூதிய நிதியங்கள், நிறுவன முதலீட்டாளர்கள் ஆகியோருடன் பிரத்யேக வட்டமேஜை கலந்துரையாடலை நடத்துவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து பேசிய பிரதமர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று கூறினார். பிரதமர் நாளை ஹசீரா செல்கிறார். அங்கு துப்பாக்கி தொழிற்சாலை தொடக்க விழாவில் பங்கேற்கிறார். குஜராத் பயணத்தை முடித்துக் கொண்டு தாத்ரா நாகர் ஹவேலி செல்லும் பிரதமர் சில்வாசாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் முதலாவது பாதுகாப்பு புதுமை படைப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இத்தகைய 2வது மையம் அமைய உள்ளதாக பாதுகாப்பு இணையமைச்சர் சுபாஷ் பாம்ரே கூறியுள்ளார். நாசிக் அருகே ஓஜ்ஹார் என்ற இடத்தில் பாதுகாப்பு தொழில்துறையில் ஆர்வம் கொண்ட தொழிலதிபர்களிடையே அவர் பேசினார். நாசிக்கில் அமையவுள்ள பாதுகாப்பு புதுமை படைப்பு மையம் உள்ளூர் தொழிற்சாலைகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் உதவியாக இருக்கும் என்றும், மேலும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்திற்கு உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டில் உலகின் முதல்நிலை ஆயுத ஏற்றுமதி நாடுகள் 5இல் ஒன்றாக இந்தியா உருவெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் எடுத்த வழக்கில் IAS அதிகாரி சந்திரகலா, சமாஜ்வாதி கட்சி சட்ட மேலவை உறுப்பினர் உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக சம்மன் உத்தரவுகளை அமலாக்கத்துறையினர் பிறப்பித்துள்ளனர்.
இந்த வழக்கில் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த உத்தரவு அனுப்பப்பட்டிருப்பதாக புதுதில்லியில் அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன. இவர்கள் இருவரும் லக்னோவில் உள்ள அமலாக்க இயக்கக அலுவலகத்தின் புலன் விசாரணை அதிகாரி முன்பாக முறையே இம்மாதம் 27, 28 தேதிகளில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2012 முதல் 2016 வரையிலான காலத்தில் ஹாமிர்பூர் பகுதியில் சட்டவிரோத மணல் அள்ளும் சம்பவங்கள் குறித்து சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையை கவனத்தில் கொண்ட பின் கருப்பு பண மாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு ஒன்றை இந்த இயக்ககம் பதிவு செய்துள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் சுரங்கத்துறைக்கு பொறுப்பு வகித்த முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவின் பங்கு குறித்தும் புலன் விசாரணை நடத்தப்படுவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. அமலாக்க பிரிவினர் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செயல்படும் சட்டவிரோத சுரங்கங்களிடம் இருந்து முறையற்ற வழியில் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதே வழக்கில் கடந்த 2ஆம் தேதி மத்திய புலனாய்வுத்துறை அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் லஞ்ச ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. இதன் தொடர்ச்சியாக அகிலேஷ் யாதவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட அரசு துறை செயலாளர்கள் பங்கேற்றனர். வானூர்தி உதிரிப்பாக உற்பத்தி கொள்கைக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் தரப்பட்டது. 11 நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்கும் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இம்மாதம் 23 மற்றும் 24 ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. தமிழகத்தின் புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனுமதி கோரி பல்வேறு நிறுவனங்கள் அரசை அணுகி வருகின்றன. இதுகுறித்து இறுதி முடிவு எடுப்பது தொடர்பான ஆலோசனைகள் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் நடைபெற்றதாக தெரிகிறது. மேலும் இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தெரியவருகிறது. கொடநாட்டில் மறைந்த முதல்வரின் பங்களாவில் நடந்து முடிந்த கொள்ளை மற்றும் கொலை தொடர்பான விவகாரங்கள் குறித்த வீடியோ உள்ளிட்ட விவகாரம் குறித்து கைது செய்யப்பட்ட மனோஜ் மற்றும் சியான் இருவரும் இந்த வழக்கு தொடர்பாக இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்கள் இருவரும் இன்று மாலை 5:45 மணிக்குள் பிணைத்தொகையை செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் பிணைத்தொகை செலுத்துபவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிணைத்தொகை செலுத்த இருவரும் 2 நாள் அவகாசம் கேட்டதை நீதிமன்றம் நிராகரித்தது. ஏப்ரலில் கொடநாடு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்குள் பூட்டை உடைத்து நுழைந்த குழுவைச் சேர்ந்த சயான் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரையும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கென அழைத்து வந்தனர். இந்த இருவரின் வாக்குமூலம் அடங்கிய வீடியோ படம் வெளியானவுடன் அஇஅதிமுக உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த இருவரும் முன்னதாக எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க மேஜிஸ்ட்ரேட் ஏ சரிதா மறுத்துவிட்டார். அச்சமயம் இவர்கள் இருவர் மீதான குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு மேஜிஸ்ட்ரேட் கேட்டுக்கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதியை ரத்து செய்யும் மசோதாவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கென ராஜஸ்தான் பஞ்சாயத்து ராஜ் திருத்தச் சட்டம் மற்றும் ராஜஸ்தான் நகராட்சிகள் திருத்தச் சட்டம் ஆகியவை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. முந்தைய வசுந்தரா ராஜே தலைமையிலான பிஜேபி அரசு 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தின்படி நகராட்சி உறுப்பினர், மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் ஊராட்சி தேர்தல்களில் போட்டியிடுபவர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அப்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இந்தியா இலங்கை இடையில் அமைச்சர்கள் நிலைக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் உயிரிழந்த தமிழக மீனவர் முனியசாமி உடல் திருச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அமைச்சர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய உயிரிழப்பு சம்பவங்களுக்கு இலங்கை அரசு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று கூறினார். இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மீனவர்கள் பிரச்சினையில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார் என்று தெரிவித்தார். இதனையும் மீறி இந்த சம்பவம் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் வருத்தத்திற்குரியது என்றும் அவர் கூறினார். இதற்கு காரணமான இலங்கை கடற்படையினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கைது செய்யப்பட்ட 3 மீனவர்களை மீட்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்க ஒரு சம்பவம். இலங்கை அரசின் தரப்பில் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள்.
இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீனவர்களுடைய பிரச்சனையை மனிதாபிமான நோக்கோடு பார்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் மீறி இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க, வருந்தத்தக்க ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தால் வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் மீனவ சகோதரர்களுக்கும் நம்முடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விளம்பரத்திற்கு பின் செய்திகள் தொடரும். இது சரியில்லை. இவரு இப்பவும் வெளியில மலைஜலம் கழிக்கிறாரா? தப்புதான். தப்புதான். ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா கிராமத்துக்காரங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டே தீரணும். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூடு, நோயை தடு, அறிவுபூர்வமாக சிந்திப்பாய், ஆடிக்காரனை தடுத்திடுவாய், கழிப்பறைக்கு வழி காட்டுவாய். கதவை மூடு, நோயை தடு. திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கும் பழக்கத்தை மாற்றுவோம். ஊரில் நோய் பரவும் வாய்ப்பை தடுப்போம். கதவை மூட, நோயை தடு. நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. மேடம், ஏன்னா கதவை மூடினா நோயை தடுக்கலாம். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்திற்குள் சென்று சாமி தரிசனம் செய்து திரும்பிய 2 பெண்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு வழங்குமாறு கேரள காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விஷயம் குறித்து மட்டும் ஆய்வு செய்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதிகள் எல்.என். ராவ், தினேஷ் மகேஸ்வரி ஆகியோரை கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. சபரிமலை வழக்கில் நிலுவையில் உள்ள இதர மனுக்களுடன் இந்த விஷயத்தை இணைத்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. சக்சாம் 2019 என்கிற 1 மாத கால எரிபொருள் சிக்கன மக்கள் இயக்கத்தை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி. ஜெயக்குமார் தொடங்கி வைக்கிறார். இந்த இயக்கம் குறித்தும் தொடக்க நிகழ்ச்சி குறித்தும் இன்று சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெற்கு மண்டல எண்ணெய் தொழில்கள் மண்டல ஒருங்கிணைப்பாளரும் இந்திய எண்ணெய் கழகத்தின் நிர்வாக இயக்குநருமான செந்தில்குமார், எண்ணெய் துறையின் மாநில நிலை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்திய எண்ணெய் கழக நிர்வாக இயக்குநர் ஆர். சித்தார்த்தன் ஆகியோர் எடுத்துரைத்தனர். பீகாரில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் பீகார் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான 11 உறுப்பினர் தேர்தல் ஆணைய குழு தற்போது பீகாரில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளது. வரவுள்ள மக்களவைத் தேர்தல்களில் தயார் நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்த குழு பீகாரில் பயணம் மேற்கொண்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மீது நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களித்ததை அடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி திமுக கொறடா சக்கரபாணி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணை இம்மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது சக்கரபாணி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், டிடிவி தினகரன் தரப்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, ஓ. பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் CS வைத்தியநாதன், முகுல் ரோத்தகி, சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் மணீந்தர் சிங் ஆகியோர் வாதங்களை முன்வைத்தனர். கடந்த 11ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற முனியசாமி என்ற மீனவர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவரது படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியது. இதனால் மீனவரின் படகு நீரில் மூழ்கியது. மீனவரும் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை மீட்ட இலங்கை கடற்படையினர் அந்நாட்டு மீன்வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். பின்னர் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் இந்திய தூதரக அதிகாரிகளின் உதவியுடன் மீனவரின் உடல் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இன்று காலை விமானம் மூலம் திருச்சிக்கு கொண்டு வரப்பட்ட மீனவரின் உடல் அவரது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை அருகே உள்ள இலந்தை கூட்டம் கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளையொட்டியுள்ள எல்லைப் பகுதியில் தீவிரவாத செயல்களை தடுப்பதற்காக இந்திய உள்துறை அமைச்சகத்திற்கு உதவுவதற்காக தனியாக செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் விரைவில் அனுப்ப உள்ளது.
விண்வெளி தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்துவதற்கான முனைப்பு குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஒத்துழைப்புடன் 5 ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும். எல்லைப் பகுதியை மேலும் திறமையாக கண்காணிக்க இத்தகைய திட்டங்கள் உதவும் என்று உள்துறை அமைச்சகம் கருதுகிறது. ஹஜ் பயணத்துக்கான GST 18% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். தில்லியில் புதிய ஹஜ் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதனால் இந்த ஆண்டு ஹஜ் பயண விமான கட்டணம் கணிசமாக குறையும் என்றார். இதனால் அரசுக்கு சுமார் 113 கோடி ரூபாய் விமான கட்டணம் மிச்சமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆண் துணை இன்றி ஹஜ் பயணம் செல்ல இந்த ஆண்டு 2340 பெண்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் வாகனங்களில் யூரோ 6 சுற்றுச்சூழல் விதிமுறைகள் கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். புனேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டோ தொழில்நுட்பம் குறித்த சர்வதேச கருத்தரங்கில் பேசிய அவர், ஆட்டோமொபைல் வாகனங்கள் அதிகரித்து வருவது சுற்றுச்சூழலுக்கு நல்லதல்ல என்றார். மாற்று எரிபொருள் குறித்த கண்டுபிடிப்புகள் அவசியம் என்றும் ஆட்டோ தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதாக புதிய கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் நாடு தழுவிய ஒரே மாதிரி தேர்தல் கூட்டணி அமையப்போவதில்லை. மாநிலத்திற்கு மாநிலம் கூட்டணி மாறுபடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோயம்புத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பிஜேபியை தோற்கடித்த பின் மாற்று அரசு மதச்சார்பற்ற அரசாக அமைய வேண்டும் என விரும்புகிறது என்றார். கொடநாடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இம்மாதம் 22ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை அழைத்து பேசி அவர்களது கோரிக்கை குறித்து சுமூகமாக முடிவெடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கு மாறாக அடக்குமுறையை கையாளக்கூடாது என்றார். புயல் பாதித்த பகுதிகளில் விவசாய கடன்களை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். பிரபல இந்திய வம்சாவளி அமெரிக்கரும் நிதித்துறை நிபுணருமான பிரேம் பரமேஸ்வரனை முக்கியமான அதிபரின் ஆலோசனைக் குழுவில் நியமிக்க எண்ணியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆசிய அமெரிக்கர்கள் மற்றும் பசிபிக் தீவுகளைச் சேர்ந்தவர்கள் குறித்த அதிபரின் ஆலோசனை ஆணையத்தில் 12 உறுப்பினர்களை நியமிக்க அதிபர் திட்டமிட்டிருப்பதாகவும் அதில் ஒருவர் பரமேஸ்வரன் என்றும் அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் வசிக்கும் பரமேஸ்வரன் ஈராஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் முதன்மை நிதி அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அமெரிக்கா இந்தியாவுடனான ஏவுகணை பாதுகாப்பு ஒத்துழைப்பு திறன் குறித்து விவாதித்திருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையிடமான பென்டகன் தெரிவித்துள்ளது. இந்தியாவுடன் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டாண்மையை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த விவாதம் நடைபெற்றது என்றும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் அணுகுமுறையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் உள்ளது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ஏவுகணை பாதுகாப்பு ஆய்வு குறித்த 81 பக்க அறிக்கையில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சமீபத்தில் ரஷ்யாவிடமிருந்து S-400 விமான பாதுகாப்பு அமைப்பை 500 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் வாங்குவதற்கான ஆணையை பிறப்பித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. தெற்காசிய பகுதியில் பல நாடுகள் உயர்நிலை பன்முக தொலைதூர ஏவுகணை திறன்களை பெற்று வரும் நிலையில் இந்தியாவுடன் ஏவுகணை பாதுகாப்பு ஒத்துழைப்பு திறன் குறித்த பேச்சு நடைபெற்றிருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்து சமய புனித இடமான பஞ்ச் தீரத் என்கிற தேசிய பாரம்பரிய இடத்தை காலி செய்யுமாறு கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் தொல்லியல் ஆய்வுத்துறை பிறப்பித்த உத்தரவுக்கு பாகிஸ்தானின் பெஷாவர் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த இடத்தை காலி செய்வதற்கான நோட்டீஸை மாகாண தொல்லியல் ஆய்வுத்துறை அனுப்பியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்து மற்றும் சீக்கியர் புனித தலங்களை நிர்வகித்து வரும் வெளியேற்றப்பட்டவர்கள் சொத்து அறக்கட்டளை வாரியம் இந்த நோட்டீஸை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருந்தது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கொலம்பியாவில் காவலர் பயிற்சி நிலையத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். தலைநகர் பகோடாவில் இந்த பயிற்சி நிலையம் அமைந்துள்ளது.
குண்டுவெடிப்பு நடந்தவுடன் பலத்த சத்தம் கேட்டதாகவும் அந்த பயிற்சி நிலையத்தின் அருகில் உள்ள கட்டிடங்களில் கண்ணாடிகள் உடைந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். தேசிய விடுதலை முன்னணி என்ற இடதுசாரி தீவிரவாத இயக்கத்தினர் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 36,386 புள்ளிகளுடன் முடிந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டி 10,906 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 13 காசுகள் உயர்ந்து 71 ரூபாய் 17 காசாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 24,800 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 3,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை ஒரு கிலோ 42,700 ரூபாயாகவும் ஒரு கிராம் 42 ரூபாய் 700 காசாகவும் இருந்தது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 73 ரூபாய் 23 காசாகவும் டீசல் விலை லிட்டர் 68 ரூபாய் 62 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மெல்பர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியது. 231 என்ற வெற்றி இலக்குடன் பேட் செய்த இந்திய அணி 50 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து 231 ரன்களை கடந்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தோனி 87 ரன் குவித்தார். நிதானமாக ஆடிய தோனி கேதார் ஜாதவ் இணை இந்திய அணியின் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்தது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2-1 என்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. அதையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா 48.4 ஓவரில் 230 ரன் எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக இந்த அணியின் பீட்டர் ஹாண்ட்ஸ்கோம் 58 ரன் அடித்தார். இந்திய பந்து வீச்சாளர்கள் யஷ்வேந்திர சாகல் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். புவனேஸ்வர் குமார், முகமது சமி தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு இந்தியாவின் சாய்னா நேவால், ஸ்ரீகாந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் 2வது சுற்றில் சாய்னா நேவால் 21-14, 21-16 என்ற செட் கணக்கில் ஹாங்காங் வீராங்கனையை தோற்கடித்து காலிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் சாய்னா உலகின் 2வது நிலை வீராங்கனையான ஜப்பானின் ஒக்குஹாராவை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 23-21, 8-21, 21-18 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங் வீரர் ஒங் விங் கீயை போராடி வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் அவர் கொரியாவின் சன்வேன் ஓவை சந்திக்கிறார். அதே நேரத்தில் மற்றொரு இந்திய வீரரான பாருபள்ளி காஷ்யப் இந்தோனேஷியாவின் அந்தோனி சினிகாவிடம் தோற்றுப்போனார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணை 18-21, 17-21 என்ற ஆட்டக்கணக்கில் மகாதேவி ரிஸ்கி அமேலியா இணையிடம் தோல்வியடைந்தது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை. அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நீடிப்பதாகவும் அம்மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மூடுபனி நிலவும் என்று வானிலை முன்னெச்சரிக்கை தெரிவிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டினர் இந்தியாவில் முதலீடு செய்ய இதுதான் உகந்த தருணம், பிரதமர் நரேந்திர மோடி.
கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக 2வது பாதுகாப்பு புதுமை படைப்பு மையம் நாசிக்கில் அமைக்கப்படும். பாதுகாப்பு இணையமைச்சர் பாம்ரே. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை அமைச்சர்கள் நிலையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.